வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மனதில் உறுதி வேண்டும், டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். வகுப்பறையில் எப்படி சிறப்பான வேலைகளை செய்வதற்கும், சிறப்பாக படிப்பதற்கும், புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும், புதிய கான்செப்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை கற்றுக்கொள்வதற்கும் எப்படி எளிமையாக நம்மளை பழக்கிக் கொள்வது, அப்படி கற்றுக்கொள்வதற்கு உறுதி வேண்டும். பாடங்களை கவனிப்பதற்கும் உறுதி வேண்டும். அதாவது கூர்ந்து கவனிச்சாதான் சொல்லக்கூடிய செய்திகள் மனசில் பதியும். ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நம்ம என்ன கூர்ந்து கவனிச்சாதான் நம்ம மனசுல பாடத்தை நிறுத்திக்க முடியும். அப்படின்னு நிறைய விஷயத்துல உறுதிப்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாலும் அவசியம், வகுப்புக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் அவசியம், ஒரு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தாலும் அவர்களுக்கும் இது தேவையானது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நேரத்துக்கு எழுந்துக்கணும், அப்போதான் ஆஃபீஸ் போக முடியும். நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய செயல்களை செய்து முடிக்கணும். அந்த ஆக்ஷன்ஸ் ஹவ் டு பி கம்ப்ளீட்டட் இன் டைம் அப்படின்னா அதற்கு ஒரு உறுதி வேண்டும். ஏனோ தானோன்னு வேற விருப்பம் இல்லாமல், விருப்பம் குறைவோடு சில வேலைகளை செய்வதும் பொழுது அப்போ என்ன செய்யணும், அந்த வேலையில் தொய்வு இருக்கும். அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை முடிக்க முடியாது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும் என்கின்ற அந்த உறுதியை வளர்த்து கொண்டாதான் அந்த வேலையை நம்ம சிறப்பாக அந்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது எப்படியெல்லாம் அனுசரிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு நேரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு நேரம் இருக்குது, அதை எப்படி பகுத்து கொள்வது அப்படின்னு பார்த்துக்கணும். அது பெரிய வேலையாக இருந்தால் அதை செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக செய்து ஒரே இடத்துல அதை என்ன பண்ணலாம், கல்மினேட் ஒன்று சேர்த்து பார்க்க முடியும். இல்லை ஒரே வேலை தான் அப்படின்னு சொன்னால் துளி துளியாக செய்து நம்ம அதை முடிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு கிராஸ் ஸ்டிச் போடுறோம், எம்ப்ராய்டரி போடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே, எம்ப்ராய்டரியில் ஒரு 5-6 லைன் போட்டால் தான் அந்த எம்ப்ராய்டரி ஒரு முழுமையாகும். அப்போ தான் அதில் ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுபோல் 5-6 லைன் இன்னொரு தடவை போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த 5 லைனை 5 லைன்ஸ் போடணும்னு சொன்னால் அதில் 2 இப்போது 2 கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 2 அப்படின்னு சொல்லி சின்ன அளவில் அதை கம்ப்ளீட் பண்ணால் அது அடுத்த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், அடுத்தது நம்ம அதை செய்யும்பொழுது அட் த எண்ட் ஆஃப் த டே அதில் அந்த போடுறக்கூடிய டிசைன் முழுமை அடைந்திருக்கும். இது எம்ப்ராய்டரி போடுறதுக்கு மட்டும்தான் இல்லை, ஈவன் ஃபார் அதர் திங்ஸ். ஒரு பெரிய அசைன்மெண்ட் எழுதணும் ஒரு பிள்ளைங்களுக்கு, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பையனுக்கு இத்தனை அசைன்மெண்ட் எழுதுகிறோம். அதில் 12 பக்கம் இருக்குது. இந்த வீக்கெண்ட்ஸ் இப்போ இன்னிலேருந்து 3 நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லலாம். 12 பேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா 12 பேஜஸ் அட்ஜஸ்ட் எழுத வேண்டாம். ஒரு 3 நாள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 3 நாளில் கார்த்தால 2 பேஜ், சாயங்காலம் 2 பேஜ், கண்டினியூ டு ரைட். அது அப்படியே அது எந்த பேஜில் எழுதணுமோ அதை அப்படியே வச்சு இன்னர் நோட்டுக்குள்ளே ஒரு புக்கை வச்சு அந்த பேஜை மாறாத வச்சுட்டு அந்த எழுதக்கூடிய அதே கலர் அந்த பேனாவும் அதுக்குள்ளேயே வச்சுட்டா எப்போல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதோ ஒரு ஹவர் எழுதினா 12 பேஜ் எழுதுறதுக்கு 12 மணி நேரம் பிடிக்கும். 12 மணி நேரம் அட்டஸ்டேஜ் எழுத வேண்டாம். இந்த 3 நாளில் 2 hours, ½ an hour, 1 hour, 30 minutes, 45 minutes அப்படின்னு எழுதி தொடர்ச்சியாக அதை எழுதும்பொழுது எழுதத்தோட பலுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த 12 பக்கங்கள் எழுத வேண்டியதும் எழுத முடிக்க முடியும். இது ஒரு சின்ன விஷயம்தான். அது என்ன பண்ணலாம், இதில் நம்ம இப்படி ஒரு தொடர்புடைய செய்திகளை, அதாவது இட் ஷுட் ஹேவ் சம் லிங்க். காலையில் ஒரு 2 பேஜஸ் எழுதுறது, எப்போல்லாம் நம்மளுக்கு பிரிஸ்காக இருக்குமோ அப்போல்லாம் எழுதிட்டா அந்த கையெழுத்தும் என்ன பண்ணாது, ரொம்ப மாறாத இருக்கும், ஒன்று போல இருக்கும். ஆனால் 12 பேஜும் அட்டஸ்டேஜ் எழுதினா கடைசி 2-3 பேஜ் ரொம்ப டேஷாக கிறுக்காக தான் இருக்கும். அந்த கிறுக்காக இருக்கும்போது அது என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை படித்து பார்த்து இருக்க முடியாது. ஆனால் அசைன்மெண்ட் நோட்டில் அப்படி எழுதினா டீச்சர் என்ன பண்ணுவா, கடைசி 3 பேஜுக்கிட்ட பார்த்து ரைட் அப்படின்னு எழுதி கொடுத்துருவா. அந்த 3 பேஜை நம்ம கழிய தள்ள முடியாது, கிழிச்சா நோட்டு நாசமாயிடும். ஸோ டூ மெனி திங்ஸ் வில் கெட் டிஸ்டர்ப். ஸோ டு அவாய்ட் தட் நம்ம என்ன செய்யணும், 12 பேஜ் எழுதுறதானா கூட பரவாயில்ல, இட் இஸ் எ லம்பி அசைன்மெண்ட், பட் we can finish it in 3 days with a segregated allotment of time and we can write it properly அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணை வரும். அப்படி ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டா இப்படி ஒரு உறுதி எடுத்துக்கிட்டோமான, if you plan like this and if you plan like this and you are adhering to the plan அப்படின்னா அந்த செயல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இது வகுப்பறைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பிளான் இருந்தாலும் சின்ன அளவில் நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தால் அந்த மனதில் உறுதி, ஏதாவது செயல்களை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற உறுதி இருக்கே, அதை நாம் இப்படி செய்துட்டோன்னு வைங்களேன், அது என்ன ஆகிடும், 3 daysக்குள்ள கொடுக்குற அசைன்மெண்ட்டை ஒரே நாளில் அட் த மோஸ்ட் 2 daysக்குள்ளே இந்த 12 hours நம்ம செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்க முடியும், எழுத முடியும்.
அப்படின்னா அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டோம் என்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க தன்னம்பிக்கை அது என்ன பண்ணும், மனதுக்கு நமக்கு பெரிய எண்ணத்தை கொடுக்கும். நம்மளால் எத்தனை பெரிய டஃப் ஜாபானாலும் படிக்கணும் எழுதணும்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்மளால் எழுதிக்க முடியும், எழுதி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை மேலும் மேலும் சில சிறப்பான செயல்களை செய்வதற்கும் அது ஒரு ஊக்குவிக்குவதாக அமையும். ஊக்கமுடைமை அப்படின்னு சொன்னால் அந்த ஊக்கம் நம்மளுக்கு அதை செயல்படுத்தி தரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அளவிலான ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு இருக்குல்ல. ஊக்கமுடையவனோட உழைப்புக்கு எல்லாமே ஆக்கமாகவும் ஆற்றல் மிகுந்ததாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.